அதிமுகவை எதிர்க்க வேண்டியவங்க, பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டியவங்க, திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியவங்க, அவங்களை எதிர்க்கலைன்னு கூட பரவாயில்ல. விஜயை எதிர்ப்பதற்கான நியாயம் என்ன? அவர் எங்கேயாவது பஞ்சாயத்துல கார்பரேஷன்லயாவது பதவியில் இருந்திருக்காரா? அவர் கட்சி ஏதாவது மக்கள் விரோத நடவடிக்கை ஏதாவது செஞ்சுதா? அதனால அணில் கூட்டம் அப்படின்லாம் பேசுறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர். இன்னொரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்க அணில் வேற எவனோ பேசிட்டு போட்டோம், உங்களை ஆம கூட்டம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் கோவம்? அதனால தரம் தாழ்ந்து போறாங்க. வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி இப்ப நாம் தமிழர் கட்சியும் அதுல இருக்க தலைவர்களும் மாறிட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ ஜஸ்டிபிகேஷன் ஆர் நெசசரி ஃபார் அட்டாக்கிங் விஜய் அட் தி ஸ்டேஜ். ஒருவேளை நாளை 2026 அவர் ஆட்சிக்கு வந்து முதல்வர் ஆயிட்டார்னா அவருடைய நிர்வாகத்தை, அவருடைய குறைகளை, மக்கள் விரோதமா ஏதாவது செஞ்சார்னா நீங்க விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. விஜய் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கடவுள் இல்லை. இஸ் ஆல்சோ எ பப்ளிக் சர்வெண்ட், எ லீடர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி.